நாங்கள் அரசு ஃபிலிம்ஸ்லேருந்து உங்களை சந்திப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம். வேந்தர் மூவிஸ் மதன் அவர்களுடன் நான் 2-3 படங்கள் தொடர்ந்து விநியோகம் செய்த வகையில் எனக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல நட்பு இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் அந்த மொட்டை சிவா கெட்ட சிவா என்ற படத்தை தயாரித்து கொண்டிருந்த போது அவருக்கு சற்று பண நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் அவர் எங்ககிட்ட கொஞ்சம் பணமாக கடனாக கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்டார். ஆனால் அந்த படத்தின் பேரில் நிறைய பேர் கடன் கொடுத்துருந்ததுனால நாங்கள் என்ன சொன்னோன்னா, கடனாக தர முடியாது, வேணால் படத்துடைய விநியோக உரிமையை கொடுத்தீங்கன்னா அந்த விநியோக உரிமையின் பேரில் உங்களுக்கு நாங்கள் பணம் தரேன்னு சொல்லியிருந்தோம். அவர் சரி உடனே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னார். 50 லட்சம் ரூபாயை அவருக்கு வேந்தர் மூவிஸுடைய அக்கௌண்ட்டு IDBI அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நாங்கள் 50 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணோம். ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிட்டு 4/3/2016 வேந்தர் மூவிஸோட மினிமம் கேரண்டி அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டோம். இதன்படி அந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ணுறதுக்கு 13 கோடி ரூபாய் விலை பேசி 50 லட்சம் ஆர்டிஜிஎஸ் 1.5 கோடி ரூபா கேஷ்னு சொல்லிட்டு 2 கோடி கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசிப்ட் அவருடைய லெட்டர் ஹெட்டில் அவரே கொடுத்துருக்கிறார். அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு வயா ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு சரி ஓகே படப்பிடிப்பு நடக்கட்டும், படம் முடிஞ்சோன்னா படம் மே மாதம் ரிலீஸு காப்பி தரேன்னு சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வருடப்பிறப்பு சமயத்தில் பேப்பரில் ஒரு ஆட் வந்தது. மொட்டை சிவா கெட்ட சிவா தான் அவங்களுடைய ஃபஸ்ட் லுக்கு. அதில் தமிழ்நாடு சிவபாலன் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு வந்தது. உடனே நாங்கள் அலறி அடிச்சுட்டு ஓடணும் மதன்ட்ட, என்னென்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் விற்றுட்டு இன்னொரு சிவபாலன் போட்டிருக்கீங்களேன்னு. அப்போ அவர் சொன்னார், இது சும்மா ஒரு செட்டிங் தான், இது ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கோ, நீங்கள் தான் பண்ணுறீங்க, அதில் மாற்றுக்கிறதுல உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணார். அந்த சிவபாலன் யாருன்னா அவர் மதனுடைய உறவினர். மதன் சொந்த ஒரு நாகர்கோவில் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர், சிவபாலனும் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர், அவரும் நாகர்கோவில், 2 பேரும் உறவினர்கள். அதனால் அவர் சரி ஓகே ஏதோ பண்ணுறாரு போல இருக்குது, ஏதோ பணம் கொஞ்சம் நிறையா வர வேண்டியிருக்கு, அதுக்காக நான் கொஞ்சம் சின்ன இது பண்ணுறேன், உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்குது, நீங்கள் பயப்படுறீங்கன்னாரு. ஓகேன்னு சொல்லி நாங்கள் நம்பி விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா மதன் காணாமல் போயிட்டார். காணாமல் போனவுடனே எங்களுடைய அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக கமிஷனர் அங்கே போயிட்டோம். அங்கே இருக்கிற விசாரணை அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி மதன் எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு, பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு, எங்கள் பணமும் போயிடுச்சு, இதே மாதிரி வேற ஒருத்தனையும் அக்ரிமெண்ட் போட்டு எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதனை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், வந்தோடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ரிட்டனாக கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க, எல்லாமே கொடுத்தோம். அதற்கு பிறகு மதனை பிடித்ததுக்கு பிறகு சிறையில் கூட போய் நாங்கள் மதனை சந்தித்து நியாயம் கேட்கறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணோம். ஆனால் மதனை எங்களை உள்ளே சந்திக்க மறுத்து விட்டார். அவங்க அட்வொகேட்டை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். இதற்கிடையில் ஜனவரி 1ஆம் தேதி இந்த புத்தாண்டுக்கு பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்தது, மொட்டை சிவா கெட்ட சிவா. அதை கொடுத்தது டாக்டர் சிவபாலன். அதில் வேந்தர் மூவிஸுடைய பெயரே இல்லாமல் கொடுத்தாங்க. உடனே நாங்கள் எங்கள் அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக போய் RB சௌத்ரியையும் டாக்டர் சிவபாலனையும் பார்த்தோம். இந்த மாதிரி தமிழ்நாடுடைய விநியோக உரிமையை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், உங்கள் பேரை அந்த சமயத்தில் போட்டிருக்கேன், சரி பண்ணி கொடுத்துறேன் என்கிட்ட சொன்னார். நீங்கள் எப்படி அவர் பேரை விட்டுட்டு நீங்கள் போடலாம், மதன் பேர் இருக்கிற வரையும் தான் எங்களுக்கு ஹோல்டு, அதனால் நீங்கள் மதன் பேர் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. மதன் வெளியில் வந்தோன்னே நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ அல்லது ஃபெடரேஷனே உட்காந்து இதை பேசி யார் இந்த படத்தை வெளியிடுதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது சொன்னோம். அவரும் ஓகேங்க, மதன் வர வரைக்கும் இந்த படம் வெளிவராது என்று உத்தரவாதம் தந்தார்கள். அருள்பதி சார் எல்லாத்தையுமே போய் நாங்கள் காமிச்சோம். இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு மதன் உள்ளே இருக்கும் பொழுது இந்த படத்தை அவசரமாக வெளியிடுவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள். என்ன காரணம்னு தெரியல. எங்களுக்கு வேறு வழி இல்லாதனால, நியாயம் கிடைக்காததால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களுடைய ஆவணங்களை காட்டி நாங்கள் தடை உத்தரவு பெற்றிருக்கிறோம். இந்த தடையை நாங்கள் என்னைக்கு பெற்றோம்னா பிப்ரவரி 22ஆம் தேதி பெற்றோம். ஏன்னா அவங்க 24ஆம் தேதி படம் வெளியிடுனாங்க. உடனே அதை காரணம் கட்டி 22ஆம் தேதி வாங்கணும். அப்புறம் அவங்க படத்தை தள்ளி வச்சுட்டதுனால நேற்றுக்கு நைட்டு தான் இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இது நீதிமன்ற தடை இன்னும் அமலில் இருக்குது. அவங்க தடையை நீக்கினது போத்ரா வாங்கியிருந்த தடையை மட்டும் தான் நீக்கியிருந்தாங்க. இந்த தடை இன்னும் நீக்கப்படவில்லை. உரிய ஆவணங்களை கொடுத்து அந்த தடை வாங்கியிருக்கிறோம். இந்த படத்தை மதனோ அவரை சார்ந்தவர்களோ வேறு யாரோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே அந்த உத்தரவுக்கு மதிப்பளித்து பட வெளியீட்டு நிறுவனங்களான கியூப், UFO, PXD, ஐநாக்ஸ், ஸ்கிராபிள், ப்ரோ போன்ற நிறுவனங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு பணிந்து இந்த படத்தை வெளியிட அனுமதிக்கக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இந்த ஆர்டர் இருக்குது, நீதிமன்ற உத்தரவை ஒபே பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. இல்லை, அவங்களுக்கு இது நேற்று நைட்டு தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கியூப், PXD எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், ஜெமினி லேபுக்கு கொடுத்துட்டோம். அவங்களுடைய லீகல் டிபார்ட்மெண்ட்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு
உத்தரவுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த டி சிவா பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையை சொல்லணும்னா நான் வந்து மதன் கூடவே இருந்தவன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். மதன் காணாமல் போனதே ஒரு பெரிய ட்ராமான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நான். ஏன்னா மதன் காணாமல் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதனும் சிவாவும் தனித்தனியாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க. மதன் காணாமல் போனோன்னா காவல்துறை அதிகாரிகள் சிவாவை தான் விசாரிக்கிறாங்க. சிவா சொல்கிறார், எனக்கு அவருக்கு தொடர்பு கிடையாது, நான் வெளியில் போயிட்டேன், எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிறார். ஆனால் இன்று பார்த்திருப்பீர்கள், இந்த படத்தை வெளியிடுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுப்பது சிவா தான். இன்றைக்கி டெய்லி மதன சிவாவும் தொலைபேசியில் பேசுகிறாங்க. அன்றைக்கி சிவா என்னை பஞ்சாயத்து பேசணும்னு கூப்பிட்டாரு போன வாரம். இது மாதிரி நீங்கள் விட்டு கொடுங்க, அடுத்த படத்தில் உங்களுக்கு பண்ணித்தரேன்னாரு. நான் இல்லைங்க, எங்களுடைய படத்தை நாங்கள் தான் வெளியிடுவோம், ஏன்னா எங்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னேன். டப்புன்னு இந்த பேசுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. மதன் பேசுகிறார் லைனில். எப்படி இது சாத்தியம்னு எனக்கே தெரியலை. புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் சர்வசாதாரணமாக மொபைலில் என்கிட்ட மட்டும் இல்லை 40 ஃபைனான்சியர்கிட்ட உள்ள உட்காந்தே பேசி சரி பண்ணி இந்த படத்தை கொண்டு வர்றாருன்னா அரசாங்கமோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ அவருக்கு ஒத்துழைக்கிறார்கள். அது ஏன்னு தான் எனக்கும் புரியல. ஏன்னா நான் வந்து விசாரணைக்கு போய் இந்த சமயத்தில் நான் மதன் கூடவே இருந்ததுனால நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாணவர்கள்ட்ட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மாணவர்கள் வாங்கின எந்த பணத்தையும் அங்கே போய் கொடுக்கல. பாரி வந்துட்டு அவர் பணம் கொடுக்கல. அந்த பணத்தை எங்கெங்கே முதலீடு செய்தார், என்னென்ன பண்ணியிருக்கிறாரு நான் பட்டியலில் சொன்னேன். காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு ஏதோ நிர்பந்தத்திற்கு பணிந்து அவர்கள் பாரிவேந்தரை தூக்கி உள்ளே வைத்து அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்ததை ஒழிய அரசுக்கும் காவல்துறைக்கும் சரி. நான் அதை பகிரங்கமாக குற்றம் சுமத்துறேன், என் மேலே என்ன கேஸ் வந்தால் பரவாயில்ல. அதை தான் அவங்க எடுத்துட்டாங்களே, மதனுடைய இதை எடுத்துக்கவே. ஏன்னா நான் டெய்லி போயிட்டு அந்த விசாரணை அதிகாரி பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஏமாற்றிட்டார், நான் கூட இருந்தவன் இங்கே ஒரு பணம் இருக்குது, அதை ரெக்கவரி பண்ணி எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுங்கலாம் கேட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே செய்யலை. இன்னைய வரைக்கும் மதன் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. மதன் உள்ளே சுதந்திரமாக உழவுகிறார். நான் புழலுக்கு பார்க்க போயிருந்தேன், மதன் சொல்லிட்டாரு பார்க்க முடியாதுன்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா மாலதின்னு ஒரு லேடி வராங்க பார்க்குறதுக்கு. அவங்க காரே உள்ளே போகுது, அவங்க பாஸ் வாங்கலை, சிறப்பு அனுமதியோடு உள்ளே போய் சந்திக்கிறாங்க. மதன் மொபைலில் பேசுகிறார். எப்படி இது சாத்தியமாகுது? அவருக்கு யார் அந்த சலுகையில் வழங்குவது எனக்கு தெரியல. ஜெயிலிருந்து பேசுகிறாரு. அம்மாகிரேசன் சிவா போன வாரம் வாங்க நம்ம பஞ்சாயத்தாக பேசி தீர்த்துக்கலான்றாரு. நான் சிவாவோட பேசும்போதே நான் ஒத்துக்க முடியாதுன்னு இந்த ஒரு நிமிஷம் பேசுன்னு ஃபோன் அடிச்சு கொடுக்குறாரு. பார்த்தா மதன் லைனில் பேசுகிறார். விட்டு கூட அடுத்து எனக்கு சிவகார்த்தியின் படம் இருக்குது, நான் உனக்கு பார்த்து பண்ணித்தரேன், இப்போ நம்ம டைட்டில் இருக்கோம், நம்ம கம்பெனி இது புரிஞ்சுக்கன்றார். அப்போது மதனுக்கு யார் ஃபோன் கொடுக்குறது? உள்ளே அவருக்கு வந்து வீட்டு சாப்பாடு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உள்ளே இருந்தே இவ்வளோ பிரச்சனையை எல்லாருக்கும் பணத்தை கொடுக்காம படத்தை வெளிக்கொண்டு வர ஒரு முயற்சி பண்ணுறாருன்னா அவருடைய சக்தி உண்மையிலே எனக்கு புரியவில்லை. டி சிவா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு இதே போன்ற கட்ட பஞ்சாயத்து செய்வதே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் எந்த படம் எடுத்து சம்பாதிச்சார் நீங்களே சொல்லுங்கள். அறவான ஒரு படம் எடுத்தார், மிகுந்த கஷ்டத்தில் போயிட்டார். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு. அந்த படம் வெளியிட்டிருக்கு பிறகு ஆர்காட் டெரஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. 1300 சதுர அடி, 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. என்ன கார் வச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும். காரோட விலை 65 கோடி ரூபா. ஈசிஆரில் 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு. அவங்க பொண்ணு எஸ்ஆர்எம் காலேஜில் மெடிக்கல் படிக்குது. வருஷத்துக்கு 11 லட்ச ரூபா ஃபீஸு, 70 லட்ச ரூபா டொனேஷன். இதெல்லாம் எப்படி சிவாவால் கொடுக்க முடியுது? சிவா என்ன பண்ணுறாருன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சண்டை போட்டு போட்டி போடுறாங்களே. அதில் என்ன விஷயம்னா இன்றைக்கு வரி விலக்கை வந்து அரசாங்கம் முன்னாடி திமுக பீரியடில் தமிழில் டைட்டில் வச்சா வரி விலக்கை கொடுத்தார்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் வரி விலக்குக்கு அவங்கள படம் பார்க்க வைக்கணும். வச்ச உடனே இந்த சிவா மாதிரி ஆட்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, வரி விலக்கு வேணுமா அப்படின்னு. நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அமைச்சர் உங்கள்கிட்ட உங்களை பேச சொல்லியிருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு சிவா தான் லைனில் வருவார். 30 லட்சம் கொடுக்கணும் அப்படிம்பார். 3 கோடி ரூபா 10%, 3 கோடி ரூபா படம்னா 30 லட்சம் கொடுத்துடணும். சிவா 20 எடுத்துகிட்டு 10 போய் அமைச்சர் கொடுப்பார். ஏன்னா அமைச்சர் வந்து பேரம் பேச போகிறதில்ல, என்ன வாங்கினாங்கன்னு தெரியாது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நானே அடராமச்சான் விசில் என்ற படத்தை ரிலீஸ் செய்வதற்கு நேராக மந்திரி வீட்டில் போய் சண்டை போட்டு வந்தேன். நானே ஒரு பத்திரிகை ஆசிரியர், எப்படி நீங்கள் என்கிட்ட காசு கேட்குறீங்கன்னு. அப்படியும் என்கிட்ட 1 லட்சம் வாங்கிட்டு தான் வரி விலக்கு கொடுத்தார். இதே அமைச்சர் கேசி வீரமணி ஏகலைவன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நான். என்னிடமே நீங்கள் பணம் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது யாராக இருக்கட்டுங்க, நான் கப்பம் கட்டணுங்க, ஓட்டுக்கு நீங்களாங்க பணம் கொடுப்பீங்கன்னே கேட்குறாரு. அவர் வீட்டில் போய் கொடுத்துட்டு தான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வரி விலக்கே வாங்கணும். முதல் நாள் வரைக்கும் நிப்பாட்டி வச்சு 1 லட்சம் தான் இங்கே கொடுத்துட்டு தான் செக்ரட்டரியில் போய் வாங்கிக்கினாரு. 9:30 வரைக்கும் அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை ஒரு தொழிலாக தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் செய்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த சங்க தேர்தலுக்கு போட்டி போடுறாங்க. சும்மா வருமானம் இல்லாமல் இல்லை. இதுதான். இப்போ அதே விஜய் படம் அஜித் படம்லாம் 4 கோடி ரூபாய் தரணும். இவங்க என்ன வாங்குவாங்க என்ன கொடுப்பாங்கலாம் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ஒரு தொழில் தான் சிவா செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வருமானம். அதனால் படங்கள் பஞ்சாயத்தில் சிக்கினால் சிவாவுக்கு சந்தோஷம்.
சார் அதாவது இவர் இருந்த நிறுவனங்கள் எல்லாமே இதே மாதிரி தான். இன்றைக்கி மதன் என்ன நிலைமையில் இருக்கிறார் அதுதான் ஒவ்வொரு கம்பெனி. இவரை வச்சு ஆக்கர் ஸ்டுடியோவுக்கு இவர் தான் சிஇஓவாக இருந்தார். என்னாச்சு இந்த கம்பெனி? ரஜினி சாரோடைய டாக்டர் மூடிட்டாங்க. பிரமிடு எவ்வளோ பெரிய கம்பெனி மூடிட்டாங்க. இவர் போனாலே அதான் இவர் நல்லா தன்னை வெல்த்தாக்கிப்பார், தன்னை வளமாக்கிப்பார். இவரை நம்பி பணம் போடுபவர்கள் காணாமல் போயிடுவார்கள். இது வரலாறு. ஆனால் நாங்கள் இதை விடுவதாக இல்லை. இந்த படத்தை மீறி வெளியிட்டால் இன்றைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், நீங்கள் கண்டம் ஆஃப் தி கோர்ட் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எதாவது பார்த்துக்கிறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. மீறி வெளியிட்டால் நாங்கள் பட வெளியீட்டு நிறுவனங்களான யூஎஃப்ஓ, பிஎக்ஸ்டி, கியூப் இந்த நிறுவனங்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து வழக்கை நடத்தி வழக்கில் வெற்றி பெறுவோம் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். நிச்சயமாக ரிலீஸ் ஆகாது நம்புகிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் லீகல் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் வார்த்தைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட ஆர்டர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுக்கு பணிவார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை மேம், யாருமே பேசலை என்கிட்ட. நாங்கள் நேற்று நைட்டு தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணோம். பட் நாங்கள் ஆர்டர் வாங்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த பேப்பர்ஸை சிவபாலனுக்கு தெரியும், சௌத்ரி சாருக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கி வரல, கோர்ட்டில் அப்ரோச் பண்ண போகிறோம்னு சொல்லி மதனை நோட்டீஸ் அனுப்புகிறோம். அப்ரோச் பண்ணதுக்கு பிறகு அனுப்புகிறோம். ஆர்டர் வந்ததுக்கு பிறகு ஆர்டரையும் அனுப்புகிறோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்களோ ஒழிய இதை சுமூகமாக தீர்ப்பதற்கு யாரும் முயற்சி எடுக்கவில்லை. நிச்சயமாக இதை நான் காவல்துறையிலே போய் சொன்னேன். நான் விசாரணை அதிகாரி ராதாகிருஷ்ணன் போய் புட்டு வைக்கிறேன். மதன் வசூலி இந்த பணம் இங்கே எங்கே இவ்வளவு இருக்குது. இன்றைக்கு சிவபாலன் என்று சொல்கிறவன் அவர் மதனுடைய உறவினர், மதனுடைய பினாமி. இன்றைய நியோமெட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே பார்த்தாலும் திறந்துக்கிட்டு இருக்காங்க. மதன் தன்னுடைய சினிமா வியாபாரத்தை நிறுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா சிவபாலன் பிக்சர்ஸில் பெரிய பெரிய படமாக வருது. எல்லாமே மதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மருத்துவமனைகள் எல்லாமே மதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்னும் சொல்ல போனால் சிவபாலனை வச்சுக்கிட்டு மதன் பின்னணியிலேருந்து இயங்குறார். மதனுக்கு மெடிக்கல் காலேஜில் தான் அட்மிஷன் போட்டால் தான் வருமானம். அந்த வித்தையை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஈசிஆரில் ஒரு காலேஜ் போன வருஷம் தான் தொடங்கினாங்க. பிரிஸ்ட்னு பேர் அந்த காலேஜ், பிரிஸ்ட் PRIST. அந்த கல்லூரிக்கு 250 கோடி ரூபாய் வங்கியில் கடன் இருக்கிறது, திருப்பி செலுத்த முடியவில்லை. அதனால் பேப்பரில் விளம்பரம்லாம் போட்டுட்ருக்காங்க, கோர்ட் ஆக்ஷன் நோட்டீஸு. இப்போ அந்த கல்லூரியை டாக்டர் சிவபாலனும் மதனும் 300 கோடி ரூபாய்க்கு விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். 50 கோடி உங்களுக்கு நான் தந்துடுறோம், 250 கோடி கடன் நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டேன். இது எப்படி சாத்தியமாகிறது? யார் இந்த சிவபாலன்? அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்களே தோண்ட வேண்டும், நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். இதையெல்லாம் நான் விசாரணை அதிகாரிகிட்ட சொல்கிறேன். போலீஸ்காரங்களுக்கு நான் என்ன மதன் கூட 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக எனக்கு தெரியும், எல்லா ஹிஸ்ட்ரியும் கொடுக்குறேன். ஆனால் காவல்துறையும் அரசாங்கமும் பாரிவேந்தரை அசிங்கப்படுத்தி அவரிடமிருந்து பணத்தை வாங்க வேண்டும் என்று தான் அவர்கள் முயற்சி எடுத்தார்களே ஒழிய மதனை இன்னை வரையும் கண்டுபிடிக்கல. அவர் மேலே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவில்லை. இது வரைக்கும் 100 மாணவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். அந்த பணம் எப்படி கிடைக்கும்? பாரிவேந்தர் ஜாமீன் கட்டினா அந்த பணத்தை எடுத்து எப்படி மாணவர்களுக்கு கொடுக்க முடியும்? மதன் தான் பாரிவேந்தர் கொடுத்தாருங்கிறத நிரூபித்தால் மட்டுமே அந்த பணம் மாணவர்களுக்கு பிரிக்கப்படும். என்ன இருக்குது எவிடன்ஸ்? ஒரு எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் என்ன பண்ணிருக்கணும், இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டோ போலீஸோ பொருளாதார குற்றப்பிரிவோ இந்த படத்தை ஃபுல்லாக கையகப்படுத்தி, ஏன்னா அந்த படத்தில் இப்போ 25 கோடி ரூபா வரப்போகுது. 17 கோடி ரூபாய்க்கு பணம் சொல்லியிருக்காங்க. நான் 13 கோடிக்கு பேசியிருக்கேன். சிவபாலன் 17 கோடி தரேன்னு பேசியிருக்கிறார். 17 கோடியை கணக்கு வச்சுக்கோங்க. சன் டிவியில் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க 9 கோடி ரூபாய், 26 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. வெளிநாட்டு உரிமை 3 கோடி, 29 கோடி ஆயிடுச்சு. ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 கோடி, 31 கோடி ஆயிடுச்சு. ராக்லைன் 2 கோடி கொடுத்துருக்காரு, 33 கோடி. லாரன்ஸ் சார் 7 கோடி ரூபா கொடுக்குறாரு, 40 கோடி. சிவகார்த்திகேயன் மதனிட 1 ரூபா கூட அட்வான்ஸ் வாங்கலை. எனக்கு நல்லா தெரியும். மதனுக்கு இவர் சிவகார்த்திகேயனுக்கு செக்கு தான் கொடுத்தாரு ஒழிய அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பேங்க்கில் பணம் இல்லை, செக்கை நிப்பாட்டி வாங்கினு எங்ககிட்ட தான் பணம் கேட்டுக்கிட்டு இருந்தார். செக்கை பாஸ் பண்ணால் சிவகார்த்திகேயன் வச்சு சம்பாதிச்சிக்கலான்ட்டு. இன்றைக்கி சிவகார்த்திகேயனும் 5 கோடி ரூபாய் தந்திருக்கிறார், 45 கோடி ரூபாய். இந்த பணத்தை அரசாங்கம் கைப்பற்றி என்னை போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்கணும். ஆனால் அரசாங்கமோ காவல்துறையோ யாருமோ செய்யவில்லை. மதன் ஒரு ராஜாவாக உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரோ ஏதோ இது திட்டமிட்ட நாடகம் என்று நான் கருதுகிறேன். மதன் ஓடுற மாதிரி ஓடி அவரை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எந்த கேஸும் கிடையாது. உள்ளே இராணுவ ஒரு பெரிய ஆட்சியாளர் எப்படி இருப்பாங்களோ உள்ளே அப்படி இருந்துகிட்டு இருக்காரு அவர். இத்தனைக்கும் அவர் ஜாமீனும் கொடுத்துட்டாங்க. இந்த 40 அவர் ஜாமீன் கட்டி வெளியே வெளியே வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இன்னும் அவர் உள்ளே இருந்து கூட நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய பினாமிகள் மூலமாக நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. விரைவில் பிரிஸ்ட் காலேஜை யார் வாங்குவார்கள் என்பதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மதன் எத்தனை கோடியை சம்பாதித்தார் என்று. இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, பல பெரிய தொழிலதிபர்கள் அவரிடம் பணத்தை கொடுத்து விட்டு வெளியிலே சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிற மகாத்மா மெடிக்கல் காலேஜ் மிஸ்டர் ராஜகோபால் 30 கோடி ரூபா கொடுத்தார். எனக்கு தெரியும். அவர்லாம் வெளில வர்றதுக்கோ மீடியாட்ட வர்றதுக்கோ சங்கடப்பட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறார். அந்த பணத்தை எல்லாம் மதன் வைத்து ஒரு மருத்துவக் கல்லூரியை வாங்குவதற்கு பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர் வாங்குவார் சிவபாலன் மூலமாக. இதுதான் சிவபாலனுக்கு அவருக்குள்ள நெருக்கம். நான் போய் நேராக பார்த்து நான் படத்தை வாங்கிட்டேங்க, உங்களுக்கு எப்படிங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கார, அக்ரிமெண்ட்டை காட்டும்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ நமக்கு எதுக்கு இந்த படம், நம்ம ஏன் சிக்கலில் மாட்டணும்,
ஏன்னா என் தேதிக்கு பிறகு அவருக்கு அக்ரிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அது செல்லாது லீகல் பிரகாரம். அவர் ஒதுங்கில ஓடி இருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. விடாப்பிடியாக அந்த படத்தை வெளியிடும் என்று நிற்கிறார். அப்படி என்றால் என்ன? மதனுடைய பினாமிதான் அவர். மதனுடைய அனைத்து முதலீடும் அவரிடம் தான் இருக்கிறது. இன்றைக்கு நியோமேட் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஊர்லலாம் துவங்கி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். நீங்களே வெப்சைட் எடுத்து பாருங்கள். அத்தனை ஊரில் அவங்களுக்கு அவங்க திடீர்னு எப்படி பணம் வருது அவங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்களாம் தயவு செய்து போய் வெப்சைட்டில் பாருங்கள். இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதோ அந்த நியோமேட் ஹாஸ்பிட்டலுடைய சைட்டில் போய் பாருங்கள். அதில் அவர் போட்டிருப்பார். இவருடைய விளம்பரமே என்னென்னா, அந்த ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு கத்தியின்றி ரத்தமின்றி நான் உங்களுக்கு பைபாஸ் பண்ணாமல் உங்கள் நோயை குணப்படுத்துகிறேங்கிறார். 5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறார். அதுக்கு அவர் என்ன மெத்தடில் குணப்படுத்துறேன்னு சொன்னால் செலேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பி போட்டிருக்கார். ஆனால் நாங்களும் அப்படி ஒரு தெரப்பி இருக்கிறதா என்று சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு RTI ஆக்டில் தகவல் கேட்டோம். அவங்க அப்படி ஒரு வார்த்தையே மருத்துவ புத்தகத்தில் கிடையாதுன்றாங்க. நம்ம MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பெற்ற புத்தகத்தில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுன்றாங்க. ரெக்கமெண்டேஷனும் சொல்கிறாங்க. செலேஷன் தெரப்பி இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் ஆஃப் கார்டியரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லி அந்த ஹார்ட் அட்டாக்கு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவர்கிட்ட குணமடைந்தவர்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோரத்தில் போய் பார்த்தா நியோமேட்டை பற்றி ட்ரீட்மெண்ட் போனவங்க கழிவுகளே ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோரமில் போய் பாருங்கள். இப்படி ஒரு மோசடியான நிறுவனங்களை வைத்துக்கொண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் என்று மதன் வாங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வது யார்? காவல்துறை. நாங்கள் போய் நேரடியாக சொல்லிட்டு அந்த எவிடன்ஸு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்லாம் போய் கொடுத்தேன். 3 மாணவிகள் எனக்கு தெரிந்தவர்கள் BDS படிக்கிறாங்க. வருஷம் 6 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி 3 மாதத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறார்கள். அங்கேருந்து நான் லிஸ்ட்டை கொடுக்குறேன், அவங்க பேமெண்ட் பண்ண டீட்டெயில் கொடுக்குறேன், பில்லு கொடுக்குறேன். என்ன காரணம் கண்டுபிடிங்க சார்ன்றேன். காவல்துறையும் அந்த மாணவிகளையும் அழைத்து விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படி என்றால் மதனை காப்பாற்றுகிற அந்த சக்தி யார்? பாரிவேந்தரையே தண்டித்தவர்கள் மதனை ஏன் தண்டிக்க மறுக்கிறார்கள்? பாரிவேந்தருக்கு ஜாமீனுக்கு 70 கோடி கேட்குறவங்க மதனுக்கு மட்டும் ஏன் 10 கோடி கேட்குறாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு தேவை எங்களுடைய நீதி. இதுபோல் எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறார்கள். நிறைய பேர் வெளில சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் அனைத்தையும் போட்டு உங்கள் முன்னால் உடைத்திருக்கிறேன். நாங்கள் நிச்சயம் இந்த போராட்டத்தில் வெல்வோம். இந்த படம் வெளிவரக்கூடாது. பட வெளியீட்டு நிறுவனங்கள் நீதிமன்ற ஆணைக்கு பணிந்து இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சார், விசாரணை அதிகாரியாக இருக்கிறவர் ராதாகிருஷ்ணன், அடிஷனல் DC. அவரை நான் போய் நேராக பார்க்குறேன். அந்த இவர் தான் என் கூட வர்றாரு. போய் அனைத்து ஆவணங்களையும் கொடுக்குறோம். மதனுடைய பணம் எங்கெங்கே இருக்கிறது, எங்கெங்கே அவர் போட்டார், பாரிவேந்தரிடம் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொடுக்கவே இல்லைன்னு ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணுறோம். சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் இவ்வளோ பேரை பிடிச்சாங்களே, ஏன் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லைன்னு சொல்லி தான் இப்போ ஜாமீனிலே விடுறாங்க. ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை? 102 மாணவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். எங்களை போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் குற்றப்பத்திரிகை கிடையாது. என்ன காரணம்? அதுதான் புரியவில்லை. நிச்சயமாக இதுவே நாடகம் என்று தான் நான் நினைக்கிறேன். மதன் ஓடி போனது, இடைப்பட்ட காலங்களில் தலைமுறை இருந்தது, அதுக்கடியில் பாரிவேந்தர் கைது பண்ணி அந்த பணத்தை பறித்தது. அவர் பணத்தை கட்டினோட இவர் வந்துடுறார். ஸோ இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. வழக்கு முடிய வேண்டும் அல்லவா? நீங்களே சொல்லுங்கள். பாரிவேந்தர் எதுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காரு? அவர் வெளில வரது பணம் கட்டியிருக்கிறார். அந்த பணம் மாணவர்களிடம் பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி அவர் கட்டவில்லை. வழக்கு நடக்கிறது. மதன் பாரிவேந்தர் தான் கொடுத்தேன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணாதான் அந்த பணம் மாணவர்களுக்கு போகும். எங்கே இருக்குது ப்ரூஃபு? ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா கொடுக்கவில்லை. அவர் எல்லா பணத்தையும் முதலீடு பண்ணிட்டாரு. படத்தில் பாதி பணத்தை விட்டார், பாதியை தனக்கு சேஃபாக மருத்துவ நிறுவனம். அவருக்கு தெரிஞ்சது இந்த MBBS இது சம்மந்தமாக தான். ஏன்னா அவருக்கு டெல்லியில் மெடிக்கல் கவுன்சிலாக ஆட்களை தெரியும், அனுமதி வாங்க தெரியும், ஒரு காலேஜை எப்படி ஓட்டணுங்கிற அந்த விஷயங்கள் அவருக்கு தெரியும். அதற்காக அவர் மருத்துவக் கல்லூரியில் முதலீடு செய்கிறார். அந்த பிரெஸ்ட் காலேஜ் விரைவில் வாங்க போகிறாங்க. யார் வாங்குறாங்கிறத நீங்களே பாருங்கள். இவர் தான் வாங்குகிறார், சிவபாலன் பெயரில். இவருடைய முதலீடு தான் அது. இந்நேரம் சிவபாலன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ள வந்தால் இவ்வளோ லிட்டிகேஷன், இவ்வளோ பஞ்சாயத்து தலைதறிக்கே ஓடி இருக்க மாட்டாரா? எனக்கு அந்த படமே வேணான்ட்டு மீறி போராடி இந்த படத்தை வெளியிடுவதற்கு துடிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நியாயம் கிடைக்க வேண்டும். உங்கள் மூலமாக நீங்கள் தயவு செய்து இதை ஊருக்கும் உலகுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி சார்.